பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். அன்புக்குரியவர்களை, இந்த அருமையான காலை வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கடந்த 3 மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் கருவிழியை போல பாதுகாத்து இந்த ஒரு புதிய மாதத்திலே நாம் பிரவேசிக்க உதவி செய்தார். பாருங்கள், இந்த நாட்களிலும் ஏதோ ஒரு காரியங்களுக்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கலாம். அந்த வேளையில் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எதை செய்தாலும் நாம் கர்த்தருக்கு முன்னிடம் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே வரவேண்டிய ஆசீர்வாதங்களை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியும். பாருங்கள், இந்த இடத்திலே ரட்சிக்கிறதற்கு குதிரையோ குதிரையோட பலமோ அது விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், தாவீது பெலிஸ்தனோடு கோலியாத்தோடு போரிட போகும்போது சொல்லுகிறான், நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய நாமத்தின் நிமித்தம். அந்த நாமம் அவ்வளவு வல்லமை உள்ளதாய் அந்த இடத்திலே செயல்படுகிறது. பாருங்கள், அந்த நாமத்தினால் அவன் ஜெயம் எடுக்கிறான். அவனுடைய கையில் ஈட்டி இல்லை, பெரிய பெரிய எந்த பட்டயங்களும் இல்லாதபடி அவன் வெறும் ஒரு சிறு கல்லினாலே ஒரு சிறுவனாய் இருந்து அவன் அந்த இடத்திலே, காரணம் அவன் மேல் இருந்த கர்த்தருடைய அபிஷேகம் சகலவற்றையும் ஜெயமாய் மாற்றினது. இன்றைக்கும் ஐயோ பல முறைகள் நான் தோற்று போய்விட்டேன் ஆண்டவரே, இனி எனக்கு விடுதலையே இல்லை, எனக்கு ஜெயம் இல்லை என்று சொல்லும்போது கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களை குதிரையின் வீரம் அல்ல, இல்லை என்றால் வேறொரு பட்டயம் அல்ல உங்களை விடுவிப்பது. உங்களை ரட்சிக்கிற தேவன் ஒருவரே. அவரை மாத்திரம் சார்ந்து கொள்வோம், அவருக்காய் வாழுவோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். God bless you all.